வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரோடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தானிய வகைகளில் இருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் கிடையாது, நிறைய மருத்துவ நன்மைகள் தான் கிடைக்கும். இந்த பச்சை பயிரை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் 7 நாட்களுக்கு ஒரு முறை சாப்பிடுவதன் மூலமாக, அதாவது வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக உங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இந்த பச்சை பயிறு கொடுக்கும். பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை பயிரில் கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், இரும்புச்சத்து, நார்சத்து, தாது பொருட்கள், கார்போஹைட்ரேட் போன்ற சத்துக்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய உடலுக்கு பலவிதமான நோய்களை வராமல் முன்னாடியே தடுக்கிறது. அது எந்தெந்த நோய்களை தடுக்கிறது, எந்தெந்த நோய்களை பச்சை பயிறு குணப்படுத்துது, அதோடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். நினைவு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நினைவு திறன் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளில் தொடங்கி பெரியவர்கள் வரைக்குமே அவங்களுடைய உணவில் இந்த பச்சை பயிரை நீங்கள் கொடுக்கலாம். பச்சை பயிறு இருக்கக்கூடிய அந்த வல்லாரை கீரையோட நீங்கள் சேர்த்து கொடுக்கும் பொழுது ஞாபக சக்தியை அவங்களால அதிகரிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இப்போ எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவீங்க. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக மாறிவிடுங்க. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த மறதி நோயெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு இந்த பச்சை பயிரை வல்லாரை கீரையோட சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுடைய நினைவாற்றலை அதிகரிக்கும். உடல் சூட்டை தணிக்க பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிரை மணத்தக்காளி கீரையோட நீங்கள் சேர்த்து கொடுக்கறதால உங்களுடைய உடல் சூட்டை உங்களால் தணிக்க முடியும். மூல நோய், மலச்சிக்கல் போன்றவற்றையும் இதன் மூலமாக நீங்கள் குணப்படுத்திக்கலாம். அதாவது இந்த உடல் உஷ்ணத்தோட சேர்த்து இந்த ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பச்சை பயிரோட சேர்த்து மணத்தக்காளி கீரையும் சேர்த்து சாப்பிடும்போது இந்த ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆகிடும். ஸோ உடல் உஷ்ணம் இது மாதிரி எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. இதனால் ஏற்படக்கூடிய அந்த மூல நோய், மலச்சிக்கல் போன்றவற்றை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். வயிறு கோளாறுகளை சரி செய்யறதுக்கு பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரை கொடுப்பதன் மூலமாக ஊட்டச்சத்து அதிகரிக்கும். வயிறு கோளாறுகளையும் இது சரி செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இது சரி செஞ்சிடும். அப்போ நீங்கள் பச்சை பயிரை வேக வச்சு அந்த தண்ணீரை சூப்பு வச்சு குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி குடிக்கும் பொழுது உங்களுக்கு வயிறு சார்ந்த கோளாறுகள்லாம் நீங்கும். கர்ப்பிணி பெண்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி மருத்துவரை ஆலோசிச்சுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கோளாறுகளை சரி செய்யறதுக்கு பச்சை பயிரை வேக வச்சுட்டு அந்த தண்ணீரை அப்படியே சூப் மாதிரி நீங்கள் குடிக்கலாம். பச்சை பயிரையும் சாப்பிடலாம். இது உங்களுக்கு அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணும். ரத்த அழுத்தத்தை சரி செய்யறதுக்கு நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கலாம். அதாவது சின்னம்மை, பெரியம்மை, டைஃபாய்டு, காலரா, மலேரியா போன்ற நோய்களையும் குணப்படுத்துறதுக்கு இந்த பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக இதில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கிறதால இதய நோய்களை சரி செய்யறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, குறை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, அதாவது ஹை பிபி, லோ பிபி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணி இதன் மூலமாக இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பச்சை பயிரில் இருக்கு. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கியூர் ஆகிடும். கூடுதலாக சின்னம்மை, பெரியம்மை, டைஃபாய்டு, காலரா, மலேரியா போன்ற நோய்களையும் குணப்படுத்துறதுக்கு பச்சை பயிறு அந்த காலத்தில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் கிளைசமிக் குறியீடு 41 தான் இருக்குது மற்றும் நார்சத்து இருக்கிறதால இது குறைந்த கிளைசமிக் குறியீடாகவும் இருக்குது. நார்சத்தும் நிறைஞ்சிருக்கிறதால இது நீரிழிவு நோய்களை குணப்படுத்தும். அதாவது பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் உங்களை விடுபடுத்தும். இப்போ ரத்தத்தில் இன்சுலினுடைய அளவை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளக்கூடியது இந்த பச்சை பயிர் தான். ஸோ அதனால் கிளைசமிக் 41 சொல்லக்கூடிய லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய குறியீடு கொண்டிருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. பிளட்ல சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் கியூர் ஆகிடலாம். ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தாது உப்புகள் ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கும் மற்றும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே புற்றுநோய்களை, ரத்த புற்றுநோய்களை சரி செய்வதற்கும் பொதுவாகவே புற்றுநோய் செல்கள், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை வளராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதாவது உங்களுடைய பிளட்ல ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரத்த சிகப்பணுக்கள், அதை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த புற்றுநோய், அதுக்கப்புறம் இந்த ரத்த சோகையெல்லாம் உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா பச்சை பயிரை எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த பச்சை பயிறு ஒரு மிக சிறந்த உணவு.
புரதச்சத்து, புரோட்டீன், அப்புறம் நார்சத்து, ஃபைபர் இதெல்லாமே அதிகமாக இருக்கிறதால நீண்ட நேரத்திற்கு இது உங்களை பசி எடுக்காமல் வைக்கும் இந்த பச்சைப்பயிறு. இதனாலே அதிகமாக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை, நொறுக்கு தீனிகளை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. உங்களுடைய உடம்புல வந்து சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய நார்சத்து உதவிகரமாக இருக்கும். அதனால் ஏற்கனவே சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளையும் கரைச்சி புதிதாக உங்களுடைய உடம்புல கொழுப்புகள் சேராமல் பார்த்துக்கொண்டு உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் பச்சைப்பயிறு குறைக்கும். கூந்தல் ஆரோக்கியமான முறையில் வளர்ச்சி பெறுவதற்கு பச்சைப்பயிரை பயன்படுத்தலாம். இப்போ இந்த பாசிப்பயிறு அல்லது பச்சைப்பயிர்னு சொல்லக்கூடிய இந்த மாவு உங்களுக்கு நீங்கள் அதை அரைச்சி சீக்காய் போல் தலையில் தேய்த்து குளிப்பதன் மூலமாக முடி வளர்ச்சிக்கு அது உதவிகரமாக இருக்கும். நீங்கள் பச்சைப்பயிறு உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டாலுமே உங்களுடைய முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும். முகத்திற்கு நீங்கள் இந்த பச்சைப்பயிறு மாவு வந்து தேய்த்து குளிப்பதன் மூலமாக சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சிதைந்த செல்கள், அதாவது டெட் செல்ஸை வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி புதுப்பிக்கிறதுக்கும், முகத்தை அழகாக வைப்பதற்கும், கூந்தலை அழகாக வைத்து முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கும் பச்சைப்பயிறு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை தருவதில் தொடங்கி உங்களுடைய உடலுக்கு பலத்தை சேர்ப்பதில் தொடங்கி இன்னும் பலவிதமான ப்ராப்ளத்தை, சரும பிரச்சனைகளையும் முடி பிரச்சனைகளையும் சரி பண்ணுறது வரைக்குமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை பச்சைப்பயிறு செய்து கொண்டு இருக்கிறதால உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து பச்சைப்பயிறு சேர்த்து சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.